மறித்த உடனே ஆண்டவர் சொன்னாரா, தேவதூதர்கள் அங்கேருந்து இறக்கியிருக்கார், போங்க அப்படின்ட்டு. தேவதூதர்களும் சாசுகளும் அங்கே நிற்கிறது. இந்த மனுஷன் மறிக்கிறா. மறித்த உடனே சாசு கையை போட்டு இழுத்துச்சா, வா என் கூட, நீ என் கூட்டத்தை சேர்ந்தவன் தான் அப்படின்ட்டு. அப்போ அவன் சொன்னானா, நான் ஊழிக்காரன், ரொம்ப நாள் ஆண்டவருக்கு ஊழிஞ்சிருக்கப்பா, எனக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை, என்னை விடு அப்படின்னு சண்டை போட்டாங்க. இதை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்போ தூதர்களுக்கு கட்டளை கொடுத்தாரா, அவனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டு. உடனே இவனை கூட்டிகிட்டு பரலோகத்துக்கு போயாச்சு. பரலோகத்தை பார்த்த உடனே அவனுக்கு சந்தோஷம்னா தாங்க முடியலையா. எங்கே பார்த்தாலும் ஒளி, எங்கே பார்த்தாலும் சந்தோஷம், பாட்டு, ஆனந்தமாக இருக்கிறாங்க. இதை பார்த்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி இருக்கும்போது கண்ணை மூடுனா நம்பருங்க. கண்ணை மூடின உடனே அவனுடைய இருதயம் அவனுக்கு தெரிஞ்சிச்சான். இருதயம் கருண்டு கருப்பிடிச்சு போய் இருந்துச்சு தான். இதை அவன் பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து ஓட்ட முடிச்சானா. அப்போ தூதர்கள் வா, இங்கே வாப்பா அப்படின்னதுக்கு, இல்லை நான் வரல, நான் இங்கே நிற்க முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு ஓடிட்டான். அப்போது ஆண்டவர் பதில் சொல்கிறாரு, எப்போ அவனை அழைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்குது, என் வீடு அவனுக்காக திறந்துருக்கு, ஆனால் அவனால் வர முடியாது. காரணம் என்னென்னா, இருள் எங்கே வராது, ஒளியின் இடத்துல வராது. அவன் இருளாக இருக்கிறதுனால இங்கே வர முடியாது. நான் ஏற்றுக்கிடுறேன், ஆனால் அவனால் வர முடியாது. நீ இருளாக இருந்தீனாக்கி அவருடைய சமூகத்தில் போக முடியாது. இருளுக்கும் ஒளிக்கும் சம்மந்தம் கிடையாது. உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் ஒளியாக இருக்கிறார். அவரில் எள்ளளவும் இருளுண்டா? இருளுண்டா? இல்லை. இருளிலிருந்து மனுஷன் அவர் பிரித்து கொண்டு போயிடுவார். இருளில் இருக்கிறவன் இருளில் தான் இருப்பான். பாருங்க, அவன் போகிற பாதை அடைச்சிட்டார். அங்கே என்ன வச்சாரா, அந்த தோட்டத்துக்கு போகிற பாதையில் ஜீவ விருட்சத்தின் கனியை தொடாதபடிக்கு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களை வச்சார். வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயங்களை வச்சார். ஒருவன் அங்கே போகக்கூடாது, தொடக்கூடாது. இந்த தேவனுடைய பிளான் இதுதானா? மகா இரக்கம் உள்ளவர் சொல்கிறோம், இரக்கத்தில் ஐஸ்வர்யான்னு சொல்கிறோம், எங்கள் தேவன் கிருபையின் மேல் கிருபை ஊற்றுவார் சொல்கிறோம். இந்த தேவனுடைய முடிவு அவ்வளோதானா? ஆதாம் எவனையும் துரத்தியாச்சுப்பா, போட்டு நாசுப்பா, இனி இந்த பக்கம் வரக்கூடாது, ஓடு அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டாச்சு. இதுதான் முடிவா? நம்ம தேவன் அப்படிப்பட்டவர் தானா? இந்த உலகத்தில் இன்றைக்கி வாழ்கிற கொடகா கோடி ஜனங்கள் என்ன ஆவாங்க? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களை அழிக்க மறுத்துட்டாரு. அன்னைக்கு நினைவே பட்டணத்தில் தீர்க்கதரிசி போய் நின்னா, நல்ல ஒரு தீர்க்கதரிசி அவன். யோனா தீர்க்கதரிசியை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி நினைவே எப்போ அழியும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கும் மனுஷனுடைய மனம் அப்படி தான். பக்கத்து வீட்டுக்காரன் எப்போ ஜாவான், அடுத்த வீட்டுக்காரன் அந்த வீட்டுக்காரன் நல்லா இருக்கான், அவன் விளங்காமல் போகணும். இதுதான் மனுஷனுடைய புத்தி. இதே புத்தி தான் தீர்க்கதரிசிக்கும் உண்டு. தீர்க்கதரிசியாக யோனா போய் பிரசங்கம் பண்ணுறா. நினிவே பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையில போர். நினிவேக்காரங்களுக்கு இவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்குள்ள. அதை நீங்கள் பார்த்து படிச்சுடுங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவன் பிரசங்கம் பண்ணா, இப்போ இந்த நினிவே ஆண்டவர் கவிழ்க்க போகிறார். சரிப்பா, கவிழ்க்கட்டும். இவன் என்ன செய்தானா, ஒரு ஆமணக்கு செடியை நட்டுருக்கான். அந்த ஆமணக்கு செடி ஆண்டவர் வளர பண்ணார். அவர் வளர பண்ணோடனே ஒரே நாளில் டக்குட்டு அது வளர்ந்துருக்கும். செடியை வளர்க்க அவருக்கு பெரிய கஷ்டமாக வளர்த்தார். செடி வளர்ந்து இவருக்கு ரொம்ப அழகாக நிழலாக இருக்குது. ஆமணக்கு செடி நிழலில் உட்காந்துருக்கவன் இவன் சிந்தனை என்னென்னா, இந்த ஜனங்கள் எப்போ அழிவாங்க, அதை பார்க்கணும். இதை பார்க்குறதுல உனக்கு என்னப்பா கிடைக்க போகுது எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான். என் ஆண்டவர் என்ன செய்தார், அந்த செடியை பட்டு போக பண்ணார். ஒரு பூச்சி போதும் அந்த செடி அழிக்க, பட்டு போக பண்ணார். வெயில் காயதுக்கு ஆரம்பிச்சிட்டு, வெயில் ஏற ஏற அவனுக்கு என்ன உண்டாகுது, கோபம் உண்டாகுது. உங்கள் வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் உங்களை குத்தும்போது, பிரச்சனைகள் இடிக்கும்போது கோபம் விறுவிறுண்டு ஏறும். கடைசியாக என்ன சொல்லுவீங்க, யோபு மனைவி சொன்ன மாதிரி,
உன் தேவனை தூஷித்து உன் ஜீவனை என்ன செய்ய விடுப்பா. நீனும் வேண்டாம், உன் தேவன் எனக்கு வேண்டாம். இதான் முடிவு. எப்படி இருக்கிறீங்க? இதெல்லாம் தாண்டி சகிச்சு என் தேவனுக்காக நான் மறிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கேன்னு சொல்கிறீங்களா? ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னால் நடக்கலன்னா அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், இந்த வார்த்தைகள் ஒளிந்து போகாது. நல்லா கவனிச்சுட்டு வாங்க. ஆதாமும் ஏவாளும் துரத்தப்பட்டார்கள். இப்போ இவங்களுக்கு என்ன முடிவு? இவங்களை எப்படி கொண்டு வருது? ஏன் துரத்தப்பட்டாங்க? ஏவாள் தப்பு பண்ணிட்டாட்டு துரத்தப்பட்டாளா? ஏவாள் தப்புனது உண்மை. ஆதாம் இப்போ நீதிமானா? பைபிள் சொல்லுது, ஓசியா 6வது அதிகாரம் 7வது வசனம், அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கை மீறி அவர்களோ ஆதாமை போல். ஒரு எக்ஸாம்பிள், யாரை போலப்பா உடன்படிக்கை மீறினாங்க? ஆதாமை போல். ஆதாமை போல் அப்படின்னா என்ன உடன்படிக்கை? அவங்க மீறின உடன்படிக்கை என்ன? இங்கே என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு பைபிளில்? அவங்க ஆதாமை போல உடன்படிக்கை மீறினாங்களா? இது நிமித்தமாக அந்த ஜோடி என்ன செய்யப்பட்டுச்சு? அந்த இடத்தை விட்டே துரத்தப்பட்டுச்சு. அப்போ ஆதாமுக்கும் ஆண்டவருக்கும் இடையில ஒரு உடன்படிக்கை இருந்திருக்கு. இந்த உடன்படிக்கையை யார் மீறினா? ஆதாம் மீறினா. நல்லா கவனிச்சிங்கண்ணா, இது ரொம்ப ஆழமான ஒரு காரியம், ரொம்ப ஆழமாக கவனிக்கணும். ஆதாமை போல் என்ன உடன்படிக்கை? முதலாம் ஆதாமும் 2ஆம் ஆதாமையும் கொஞ்சம் எடுங்க, இதை பற்றி கண்டுபிடிக்கணும்னா. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 49வது வசனத்துக்கு வாங்க. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். மண்ணானவருடைய சாயலை அணிந்திருக்கிறது போல அணிஞ்சிருக்கீங்களோ? அப்படியா? நீங்கள் மண்ணானவருடைய சாயலை அணிஞ்சிருக்கீங்களோ? நல்லா தெரியுமா? உண்மையிலே அணிஞ்சிருக்கீங்களா? பார்க்கலாம். மண்ணானவருடைய சாயலை அணிஞ்சிருக்கீங்களா? இப்போ மண்ணான சாயலில் மனுஷனை உண்டாக்குனாரா இல்லை தேவ சாயலில் உண்டாக்குனாரா? ஒரு கேள்வி கேட்டால் பதில் வரும். அப்போ நமக்கு அதை பற்றி கொஞ்சம் அறியறதுக்கு சான்ஸ் இருக்குது. மனுஷனை தேவன் சிருஷ்டிக்கும் போது எப்படி சிருஷ்டித்தார்? மண்ணானவனுடைய சாயலா இல்லை தேவனுடைய சாயலா? இங்கே வேதம் சொல்லுது, ஆதியாகமம் 1:27, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். இப்போ நீங்கள் திரும்ப அந்த பழைய இடத்துக்கு வர வேண்டியிருக்கு பாருங்க. ரொம்ப ஸ்லோவாக போகலாம், அதை பற்றி பரவாயில்ல, மெதுவாக கற்றுக்கிடுங்க. அநேக காரியங்கள் அது உள்ளே இருக்குது. தேவ சாயலாக மனுஷனை எப்படி சிருஷ்டிக்க முடியும்? தேவனுக்கு என்ன சாயல்? சாயல் இருக்குதா தேவனுக்கு? யோவான் 4வது அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுது, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். சரி, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுமா? நீ தேவன் என்னதான் இருக்காரா? ஆவியா இருக்கிறார். இங்கிலீஷ் பைபிளில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அது அப்படி சொல்லல, தேவன் ஒரு ஆவியா இருக்கிறார் சொல்லி பைபிள் சொல்லுது. God is a spirit. God is a spirit. There is only one spirit. நீங்க 3 ஸ்பிரிட் துண்டு போட முடியாது. தேவன் எத்தனை ஆவியா இருக்காரா? ஒரு ஆவியா இருக்கிறார். இந்த ஆவி எப்படிப்பட்டதுன்னு பார்க்கும்போது யோவான் 1வது அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. இந்த ஆவியை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லைப்பா. தேவனேன்ட்டு சொல்வதை விட அப்படியே டைரக்டாக எடுத்துக்க, இந்த ஆவியை ஒருவனும் ஒரு காலம் என்ன செய்யல, காணல. அவருக்கு என்ன சாயலை கொடுப்பா? பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான பிதாவின் மடி அப்படின்னா அவருக்கு மடி கிடையாது. ஆங்கிலத்தில் பாசம் அப்படின்னு இருக்கும், அதாவது மத்தியில் நெஞ்சில். பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இந்த குமாரன் தான் பிதாவை வெளிப்படுத்தினார். பிதா யாருப்பா? ஆவி. எப்படிப்பட்ட ஆவி? கண்ணுக்கு தெரியாத ஆவி. அப்போ இந்த பிதாவானவர்
எங்கும் நிறைஞ்சிருக்கிறவர் கண்ணுக்கு தெரியாத ஆவியா இருக்கிறார். இவரை வெளிப்படுத்தினது யாரு? குமாரனாகிய யாஷுவா மேசியா. அவர் மடியில் இஸ் இன் தி பாசம் ஆஃப் தி ஃபாதர். பைபிள் சேஸ் No man had seen God at any time. The only begotten Son, which is in the bosom of the Father, which is in the bosom of the Father, He had declared him. He has declared. அவர் தான் அதை வெளிப்படுத்துறாருப்பா. கண்ணுக்கு தெரியாத ஆவியை வெளிப்படுத்துறது தேவகுமாரன் யாஷுவா. இவர் தேவகுமாரன் நான் பூமியில் இருக்கும்போது அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு பாருங்க. யோவான் 14:8 சொல்லுது. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும். சரியான ஒரு கேள்வி கேட்டான் பிலிப்பு. ஆண்டவரே, எங்களுக்கு யாரை காட்டும்? பிதாவை காட்டும். அது எங்களுக்கு போதும் என்றான். போதும் என்றார். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? கவனிங்க, இதுல இயேசுன்னு போட்டிருக்கிறது வந்து இயேசு கிடையாது, அது யாஷுவா. எபிரேய மொழியில எபிரேய பைபிள படிங்க. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே இருந்து நீ என்னை அறியவில்லையா? அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். காண்பான் இல்ல, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்போ பிதாவும் இவரும் எத்தனையா இருக்கணும்? 1. 10:30 அவர் சொல்றாரு பாருங்க, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். நானும் பிதாவும் ஒன்று. நீங்க ஒன்றுன்னு தமிழ்ல நினைக்காங்க. நம்ம 10 பேர் ஒன்றா உட்காந்துருந்தோம்னா நாங்களாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் அப்படிம்பீங்க. அந்த ஒன்றும் இல்லை. ஆங்கிலம் என்ன சொல்லி பாருங்க, I and my Father are one. I and my Father are one, not two. அப்போ பிதாவும் இவரும் எத்தனை பேர்? ஒருவர் தான்ப்பா. அது உண்மைதானா? 12ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசிங்க. யோவான், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில். இந்த வசனம் தான் கடைசியில் நியாயந்திருக்கும். பார்த்துடுங்க. 45 வாசிங்க. என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை, என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. முடியுமா? சொல்ல முடியுமா அந்த வார்த்தையை? என்னை காண்கிறவன் எங்கள் அம்மாவை காண்றான்னு நான் சொல்கிறேன். சிரிக்க மாட்டீங்க? இங்கே அவர் சொல்கிறார், என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். அப்போ பரலோகத்தில் இருக்கிறவரும் பூலோகத்தில் இருக்கிறவரும் ஒன்று தான், 2 கிடையாது. பாருங்க, கண்ணுக்கு தெரியாத தேவன், இந்த ஆதாமிய ஏவாளை சிருஷ்டித்த தேவன் ஒரு சாயலையோ ரூபத்தையோ அங்கே காட்டல. நீங்கள் தெளிவாக அதை புரிஞ்சுக்கணும். சாயலும் ரூபமும் வர்றது எப்போ வருதுன்னு பாருங்க. இவர் தேவனாக இருக்கும்போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இவர் எங்கும் நிறைஞ்சிருக்கிற தேவன். ஆனா இவர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, கவனிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன். இந்த தேவன்ங்கிறது என்னதுப்பா? ஆங்கிலத்தில் என்ன சொல்லியிருக்கு? In the beginning God created the heaven and the earth. ஆங்கிலத்தில் காட் என்று சொல்லியிருக்கு. சரி, எபிரேய மொழியில் என்ன சொல்லியிருக்கு? In the beginning Elohim created the heaven. எலோஹிம். காடுங்கிற இடத்துல என்ன கொடுத்துருக்கு? எலோஹிம்னு கொடுத்துருக்கு.